வீடியோ ஸ்டார்ட் பண்ணிட்டதில்ல என் கூட என் நண்பன் இப்படி தான் கை வச்சு மறைச்சிட்றேன். என் கூட என் நண்பன் வரேன்னு சொல்லிட்டான். இப்போ 3ஆவதாக ஒரு தர்தத்தை நாங்கள் போயிட்டு தண்டை சோறு எனக்கு வராதுடா வடா ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் வரலான்டா பிடிக்கலாம் தலை. இப்போ நம்ம மிட்டாய் மணியை போய் தான் இப்போ பேசி நிம்மதியாக விடக்கூடாது. அவனையும் தூக்குறோம். அவன் இருந்தால் தான் நம்மளுக்கு கரெக்டு. போகலாம் மிட்டாய் மணியை போய் பார்த்துட்டு மீட் பண்ணிட்டு நான் கதை இப்போ அப்டேட் பண்ணுறேன். இப்போ வந்து டைம் வந்து 11:10 சூப்பர் ஸ்டார் பிறந்த நாள். நாங்கள் மிட்டாயை போகலான்னு ஒரு பிளான் பண்ணுறோம். மிட்டாய் அப்படியே வந்து சந்தைக்கு வர சொல்லிட்டோம். நாங்கள் ஃபஸ்ட்டு டேரெக்டாக சந்தைக்கு போகிறோம். டேரெக்டாக வந்து ஃபஸ்ட்டு சாப்பிட்றோம். சரி போய் அங்கே சாப்பிட்டுக்கலாம். சாப்பிட்டு அதுக்கப்புறம் என்ன யோசிக்கிறது அப்படியே அந்த சந்தையை போயிட்டு சோறு முக்கியம் எதனா இருக்குதான்னு பார்த்துட்டு அப்படியே மிட்டாயை பிடிச்சின்னு அவனை கொஞ்சம் பிரெயின் வாஷ் பண்ணி அவனையும் டீமில் சேர்த்துட்டு கிளம்பிட்டு இருந்தெல்லாம் 14 கிளம்புறோம். யாராக கொடுக்காம தண்டை சோறாக ஒரு ஃபெயிலியராக இருக்கிற மட்டும் வாங்கும். எல்லாமே நல்லா இருக்கிறோம் வராதிங்க. ஏன்னா பாதிலே ஓட்டுருவீங்க. இது இங்கேயே சாப்பிடலான்றியா? ஏன் செவிடு நாங்கள் சாப்பிட்டு அடிக்கிறோம். எதுவுமே இல்லையா? இருங்க அப்படியே சரி போடா தலை சந்தைக்கு போய் அங்கே சாப்பிட்டுக்கலாம் தலை. பார்க்கிங் பண்ண போகிறோமா இல்லையா? சந்தைக்கு வந்து அது வந்தாச்சு. டோக்கன் போடாமல் வண்டியை செட்டிங் போட போகிறோம். அது உள்ளே போய் சொருவிட்டு வா. ஆமாம் அவ்வளோதான். பக்கவா போ, ஒன்றும் பிரச்சனையே இல்லை. தலை இதில் பட்டுன்னு கேமராவை திருப்ப முடியல தலை. ஃபோட்டோ தான் எடுக்குது. ஒரு கூட சன்றாய் வண்டியை செட்டிங் சென்றாய் இது தானே என்றாய். இதெல்லாம் இது கேமரா ஏன் திருப்ப முடியல? பகவதி வரலையே. வரலாம் அப்படியே போவோமா? தெளிவா போகும்போது இந்த ஃபோனை வச்சுட்டு மேலே வேறு ஃபோன் எடுப்போம் வா. அப்படின்ட்டு இந்த ஃபோனை வச்சுட்டு எடுக்கிறதுக்கு ஃபோனை வைக்காமலே எடுத்துக்கலாமே. வேணாம் மாட்டிட்டு அவனை கஷ்டப்படக்கூடாது, நம்மளும் கஷ்டப்படக்கூடாது அப்படின்றியா? சரி கடையே காட்டல நான். எது காட்டணுமானா நல்லா இருக்கா அதெல்லாம் தலை. ஷூ பார்க்குறியா? பாரு ஏய் என்னால் சும்மா திருப்பி இருக்க முடியலடா. இது எதனா பண்ணுறா பட்டுன்னு இந்த பக்கம் மாற்றுற மாதிரி. உன் ஃபோனில் பண்ணுற முடியுதுன்னு பாரு. எல்லாம் மாற்ற முடியல. அவ்வளோதான் இது பக்காவாக இருக்குது. இப்படியே பேசலாம். யாரா பல்லார் சந்தா நீ எங்கே இருக்கா? எவனோ ஒருத்தன் வந்துக்கிறான். எவன் தெரில. நீ எங்கடா இருக்கா? யாரா எவனோ ஒருத்தவனு கை காட்டுறான் பாரா ஸ்பீக்கர் வாங்கிட்டு. விஸ்வாவா? அந்த பைத்தியம் என்ன பண்ணுறான்? அவனை அப்படியே வர சொல்ல வேண்டியது. நம்ம ஏன்டா பேக்கில் போகிறான்? ஏய் பயங்கரமாக நிற்கிறான். இரு அவனை ஜூம் பண்ணுறேன். விஸ்வான் எங்களுக்கு ஒரு நண்பர் இருக்கிறான். எதனா பேசு. டேய் என்ன தத்துறடா வந்தான்னு தெரில. ஏதோ சண்டை கண்டு வச்சுட்டானான்னு தெரில. 4 பேர் நிற்கிறானுங்க. அவனுக்கு பசங்களா? சரி விஸ்வா கிட்ட நீ பேசு விஸ்வா கிட்ட. அவனை மிரட்டு. மாலெல்லாம் போட்டுக்கிறதுனால அவனை மன்னிச்சு விட்டுறோம். அந்த வீடியோ கட் பண்ணிக்கிறோம். போட்டு வச்சுக்கிறாங்க. இது யாரா என்னடா செயினில் எடுத்துன்னு வந்துக்கிறீங்க? தலை அவன் தான் ஃப்ரண்ட்ல இருந்தானா? அவன் தானே லாஸ்ட். ஆமாம் கொஞ்சம் டேஞ்சர் தான் அவன். தலை நம்ம எத்துமே தலை போயிட்டு அவன் இதுலேயே ஸ்டோர்லேயே. ஏய் சூப்பராக இருக்குது தலை. ட்ராவலுக்கு பக்கவாக இருக்கும். அப்படியே சரி நான் போட்டுன்னு போகிறேன். அவன் சரி தான் வச்சுங்க. ஏய் பல்லார் சந்திரா நீ எங்கடா இருக்கா? யாரடா திட்டுறா? யாரா மணி? மிட்டாய் மணியா? ஏய் மணியை திட்டாதீங்கடா. மணி ஒரு டேஞ்சரான ஆள்றா. டேய் சாமி இந்த வருங்க நல்லா பார்த்துங்க. மாலை போட்டு அசியமாக பேசினுக்கிறான். விஜய் பார்த்துப்பாடா. டேய் நீ அப்படிலாம் என்ன பார்க்காத. ஏய் நீ வரானா இவனையும் கூட்டின்னு போயிடலாம். அப்படியே இவனு கேரளா வரையும் ட்ராப் பண்ணிட்டு வருவான். தலை. ஏன் மாலை போட்டுக்கிறேன்டா. நீ நல்லா ஜாலியாக இருப்பேன். நான் என்ன பண்ணுறேன்? எப்போ மளிகை போகிற? கரெக்டா 3ஆம் தேதி தலை. அடுத்த மாக்கு போட்டா பண்ணுறாரு அவரு. பாத்தீங்களா? நல்ல பசங்க. நாங்க போறோம். நாங்க மிட்டாய் மணி மீட் பண்ணிட்டு வரோம். உன் கூடயே எடுத்துட்டான். அவன் கூட எடுக்க மாட்டேப்பா.
தலை அவன் பயங்கரமா கூலிப்பு கேட்குறான் பாரு. எல்லாம் உங்ககிட்ட தான் கேட்குறானுங்க. நான் எடுப்பேன். நான் அப்படியே போட்டுருவேன். பிபே போட மாட்டேன், நான் அப்படியே போட்டுருவேன். கூலி போகிறேன் எப்படி தலை உன்னை பார்த்தாலே ஒரு போதை பழக்கத்தை கேட்குறானுங்க. அதை மாற்றணும் தலை. நம்ம இந்த ட்ராவலில் நம்ம யாருன்னு நம்ம மாற்றுறோம். புரியுதா? நம்ம யாருன்னு ஃபுல்லாக டோட்டலாக மாறி வரோம். அந்த இது நந்து போச்சு. இதுக்கப்புறம்ண்ணா நாளைக்கு விடியல் நம்மளுக்கு நல்லா இருக்கணும். அதுதான் நம்மளுக்கு மிட்டாய்க்கிறானே. அப்புறம்ண்ணா ஷூவா? சாரி அவனை வந்து தப்பா நினைச்சிட்டு. ஷூ நல்லா இருக்குதுல்ல. அந்த எண்டுலேருந்து இந்த எண்டு வரையும் வந்துட்டோம். ஆனால் மிட்டாய் இன்னும் காணும். இவனை எப்படி என்னத்தான் பண்ணுறது? அவன் அடிக்கிற வெயில் என்ன சூத்து காயுது. அதான் ஐஸ் வாங்கி கொடுத்துருந்தேன். உனக்கு பிடிக்குமா? உனக்கு பிடிக்குமா? எனக்கும் பிடிக்கும். எப்போ தலை வருவான் அவன்? வருவான் தெரியுமா? என்ன பண்ணான்? ஃபோன் பண்ணுறேன். 2 கிலோமீட்டர் இருக்கிறான். ஃபோன் பண்ணால் 2 கிலோமீட்டர்ன்றான். நான் வந்தவனும் அவனை காட்டுறேன். நீங்களே ஆடி போயிடுவீங்க, அசந்து போயிடுவீங்க அவனை பார்த்துட்டு. கடைசியாக மிட்டாயை பார்த்துட்டோம். தெளிவா அவன் உசு மிட்டாய் தெரியுமா? மிட்டாய் வந்தோம். நானும் ஒரு இடம் போகிறோம். போயிட்டு நாங்கள் நான் முடிவு பண்ணுறோம். நான் பேசுகிறேன். நீ நான் 2 ரூபா வேணுமா? நீ பார்த்துனா கடைசி நாளா? ஆமாம் ஆமாம் ஆமாம். உனக்கு பார்த்தா நீ வரலன்னா கடைசி நாள் ஆகிடும் உனக்கு. எண்டு நாள் உனக்கு. இதுக்கப்புறம் உனக்கு 2 நாள். உனக்கு எண்டு ஒளிமயமான இடத்த காட்டுறேன் உனக்கு. ஒளிமயமான எதிர்காலத்தை கொடுக்குறேன். இல்லடா மொத்த வீடியோ ஆன் பண்ணாமலே அப்படியே அந்த 100 ரூபாய் கேக்குது. ஆன் பண்ணி தான் வச்சு பேசுறானா? ஆமாடா ஓடிட்டு தான் இருக்குது. ஓடிடுக்குதா? மொத்த கையில் தான் இருக்குது. ஓடிடுக்கலாம். தெரியும். நான் எப்பல சரியா எதை சொன்னானே ஸ்டக் ஆகுதுடா. ஆஃப் பண்ணிட்டு சரி உங்களுக்கு ஒளிமயமான எதிர்காலத்தை கொடுக்குறேன். எங்கள் கூட வெளியே இல்லையா? அது கேள்விலாம் கேட்கக்கூடாது. நண்பன் வயசா வரேன் வரல. நான் வீட்டு 23 ரூபா காசு மட்டும் எதுவும் கரெக்டாக வந்துட்டேன். அது போதும். வா நாங்கள் பார்த்து வருவோம். அதை கூட்டானே வந்த பேர் அதானா? இவனுக்கு இதெல்லாம் இவனுக்குன்னா குத்தா நம்ம குடியே இருப்பான். ஒரு குவார்டர் குத்தா போதும். என்னடா அவன் போட்டு குத்தா குடியே இருப்பியா? ஸ்டார்டிங் அப்போ எண்டிங் நான் கேட்பான் தெரியலையா? இன்னும் 2 குவார்டர் குத்து ஒரு சிகரெட்டு. 2 சிகரெட்டு ஞாபகம் வருதா? கடையில் நின்று போட்டேன். வெற்றிகரமாக தலைவா மிட்டாயும் வர வெயிலும் பேசிட்டோம். சம்மதிச்சிட்டான். அவனுக்கு கூட வாழ்க்கையில் ஜீங்க இருக்குது. என்ன மிட்டாய் ஓகே தானே உங்களுக்கு? ஏதோ அதிரிமந்து போகிறீங்க போல. வாயாலும் மரணம் வாக்கும் போல மாரியே. அவ்வளோதான். மிட்டாய் வந்து பார்க்கத்தான் ஒரு மாதிரி இருப்பான். இருடா கொஞ்ச நேரம் பேச விட்றா. பட் ஆனால் பையன் கொஞ்சம் திறமைக்காரன். அவன் வந்து பயங்கரமாக கானா பாடுவான். அவனுக்குள்ள ஒரு டேலண்ட் இருக்கு. டேய் பாடுறா. நீ தான்டா பாடுறா. மிட்டாய் உன்னை பற்றி கவிதை கோபால் மாரி நடுவில் உட்கார வாங்கி கொடுக்குறேன். சாப்பாடு வாங்கி தரலாம். பாட்டு ஒன்று பாடுறா. உன்னை பற்றியே ஒரு பாட்டு ஒன்று பாடு. பின்ன உன்னை பற்றி தெரிஞ்சுக்கணும்ல. நாங்கள் எல்லாருமே சும்மா ஒரு 2 லைன். நான் ஒரு ரூசன் பாடு ஃபஸ்ட்டு. இல்லை தலைவா தலை எதனா ஒரு நல்ல கரெக்டாக போகணும் தலை. என்ன தலை ஏன் இப்படி பண்ண எப்படி? என்ன சொல்கிறோம்? ஒரு ட்ராவல் பண்ண போகிறா. அதுக்கேற்ற மாரி நம்ம ஜெயிக்கிற மாதிரி ஒரு பாட்டு ஒன்று பாடுறேன். பட்டுன்னு அப்படியே ஆன் ஸ்பாட்டில் எடு. ஆன் ஸ்பாட்டில் என்ன டியூன் எடுக்கலாம்? எதனா ஒரு டியூன் உனக்கு பிடிச்ச டியூன் எடு. ஒருத்த உன்னை கூப்பிட்டு வந்து ஒரு வீடியோ எடுத்து உன்னை ஒரு ஆளாக மதிச்சு இங்கே ஒருத்த நடுவில் உட்கார இன்டர்வியூன்னு சொன்னீங்கன்னா அது நான் அந்த அசிங்கமாக எதனா பேசுகிறேன். 3-4 வருஷம் ஆகுதுல நீங்கள் பாட்டு பாடுன்றீங்க. அதெல்லாம் நானே மாட்டேன். இப்போ ஞாபகம் பற்றி உனக்குள்ள ஒரு பல்வேறு திறமைகளை வெளியெடுக்க போகிறோம். பாடு. விஜய் அண்ணனை பற்றி பாடலாம். நம்மளை பற்றி பொட்டியே ஒரு காலம் ரொம்ப பொட்டாக ஒரு காலம் வர பாடு பாட்டு இதுதான் கட் பண்ணி போடுவோம். பாடு கட்டுலாம் கிடையாது. ஓப்பன் டாக் இது. தலா சேனல் பேர் ஓப்பன் டாக். ஓப்பன் டாக் நல்லா இருக்குல்ல? என்ன பண்ணு இப்போ? பாட்டு ஒன்று பாடு. என்ன வேணா பண்ணலாமா? ஏது வேணாலும் பாடு. பாடா சில்வா. வேற யாரா கத்து? நீ தான் பாடணும். பாடுறா. அவளை பாடலாம். அவளை கட் பண்ணணும். இப்பயே பாடு. அதான்டா உன்னோட திறமை. என்ன தலை ஒன் டியூனில் பாடுன்றீங்க. ஒன் டியூனில் நான் என்னத்தை பாடு? சரி வேற எதனா டியூன் எடுத்து லிரிக்ஸ் மாற்றி பாடு. எதை பற்றியா?
சமாளம் சொல்லு. நம்ம இப்போ கிளம்பி இந்த மாதிரி போய் ஜெயிக்க போகிறோம், அதுக்காக ஒரு பாட்டு பாடு, வெற்றிக்காக ஒரு பாட்டு. ஏன்னா சிரிக்கிறான், வெற்றியில் ஒன்று சிரிக்கிறான். வீட்டுக்கு வச்சுடா, இல்லை நம்ம பண்ணுவான். சும்மா அப்படியே வாயில் வரத்த அச்சு விட்றா, அப்படியே லைட்டாக பண்ணுறான். எனக்கு ஏன்னா ஒரு பாட்டில் இந்த பாட்டில் பண்ண சொன்னா அந்த பாட்டில் பாடுறான்ட்டு. அப்போ படையப்பா பாட்டு, படையப்பா படம் வர போகிறோம். படையப்பா பாட்டு ஒரு பாட்டு, சுற்றி சுற்றி வந்தி, அந்த பாட்டை இப்போ ஊருக்கு பூரா சுற்ற போகிறோம், அதுக்கேற்ற மாதிரி ஒரு பாட்டு ஒன்று பாடு. கோவா டூரு போகிறோங்க, கோவா டூரு போகிறோங்க, காசு காசிக்கு ஃபஸ்ட்டு தானே போகிறோங்க. அப்புறம் பாட்டு சுரேஷ் கூட வராங்க, விஜயும் கூட வராங்க, அறுவை அறுவை. நாங்க எல்லாம் மலேசியா தாண்டி போறோங்க. சூப்பர் சூப்பர். பல்லு வெத்துடுற நீ எவனா பாடுறா, எனக்கு வரலடா. கேமரா பிடிச்சிருக்கு. மெண்டல் பசங்களோட சேர்ந்து நானும் மெண்டல் ஆகிடுவோம் போல. 3 பேரை சேர்ந்து ஏதோ பண்ண போகிறான். 3 பேர் கண்ணு அப்படியே லைட்டாக பாரு, ஜெயிலுக்கு தான் இல்லை 3 பேரோட கண்ணையும் பாரு. சூப்பராக ஒரு ஒளி மயம் தெரிஞ்சு போயிரு, அதில் கண்ணில் ஒரு ஒளி இந்த திருட்டு மீன் வீக்குது. இதுதான் ஒலி. ஆதார் கார்டு ஸ்கேன் ஆகி மற்ற இது எதனா மற்ற திருட்டு ஒளியிற மாரி இது பாருங்க. கரெக்டாக பாரு. இல்லை உனக்கு தெரிதா இல்லையா, நீங்களா சிரிச்சுருக்குற. ஏய் அவன் கையெடு சொல்கிறாப்ப ஏறிக்கலாமா போதிக்கலாமா நீங்கள் பார்க்குறான். சரி ஓகே. நீ பாட்டு எடுத்து சொன்னால் அந்த பாட்டில் பாடுவேன். இதை பற்றி பாடாத பற்றி அதான் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். ஓப்பன் டேங்க் ஓப்பன் டேங்க் தான். ட்ராவல் நான் ஒரு ட்ராவல் மாதிரி தான். ட்ராவல் ஃபுல்லாக சுற்ற போகிறோம், நிறைய விஷயம் பண்ண போகிறோம். ஆ காசே இல்லாமல் சம்பாரித்து நம்மளே ஒரு ஆள் ஆக போகிறோம். நம்மளுக்கு பிடிச்சதை பண்ண போகிறோம். கேங்கில் ஜாயின் பண்ணுறது சம்மந்தம்னு சொல்லிட்டு ஆமாம், இது ஃபஸ்ட்டு சொல்கிறேன். இப்போ எங்கள் கூட ட்ராவல் வரது உங்களுக்கு சம்மந்தமா? உங்களோட வந்து வற்புறுத்தி அதெல்லாம் நாங்கள் எதுவும் பண்ணலப்பா. உங்களுக்கு சம்மதம் தானே? என் சம்மந்தம். வரேன். ஏன்னா வந்து இவன் வாழ்க்கையே வீணாக போச்சு, இவன் பொண்டாட்டியும் ஓடி போயிடுச்சு. சூப்பர்டா செம்மடா. அதனால் வந்து ஆனால் இவன் மேலே தப்பு கிடையாது. இவன் உண்மையிலே ஒரு நல்ல பையன் நல்ல பையன் தான். என்ன டெய்லியும் குடிச்சிட்டு வந்து வாங்கிட்டு வீட்டில் பாம்பு டான்ஸ்லாம் ஆடுவோம். டான்ஸ்லாம் ஆடுவான். நல்ல பையன் தான். கண்ணாடிலாம் போட்டான். என்னடா கண்ணாடியே சைட் ஆகுது, அது மாதிரி தான் வாழ்க்கையே சைட் ஆகிடுச்சு. நான் வந்து அதை மேற்படுத்துறேன். இப்படி போனால் கிண்டி எல்லாம் அவாய்ட் பண்ண அசிங்கமாக பேசணும்டா. அவாய்ட் பண்ணுறேன். ரைமிங்கில் வாழ விடுங்க. ஓகே சம்மதம் தானே சொல்றேன். சம்மதம் தான். ஒரு பல்லவரம் போனோம் செல்ஃபி ஸ்டாண்ட் அடிச்சு வந்துருக்கலாம்ல. அதெல்லாம் வேணாம். கை நம்ம தானே. டேய் கையே நமக்கு ஸ்டாண்ட் தான்டா. என்னடா சீன் பத்திங்கற கடவுள் நம்ம என்ன கொடுக்குறோம், வாயை கொடுக்குறான். அது போதும். இது பேர் நீ வந்து ஒரு ஜிம்னாஸ்டிக்கர், நீ வந்து ஒரு சிங்கர், நான் வந்து ஒரு டான்ஸர். 3 பேரும் சேர்ந்து ஒரு மிக்சிங்கில் எதுதான் பண்ண போகிறோம். சார் இது வந்து பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்குது. அது மாதிரி யாரும் சொல்கிற அளவுக்கு நம்ம திறமையாக பண்ணணும். என்ன யோசிக்கிறேன். தூக்கு வருதுடா. சரி நாங்கள் வந்து அடுத்தது நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இப்போதைக்கு போயிட்டு வரேன். பாய் பாய் சொல்லுங்கள். பாய் 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 அப்படின்னா ஏமாற்றாங்க. பாய். இது ஏப்ரல் அக்டோபர் மாதம் 12 தலைவர் பிறந்தநாள். தலைவர் பிறந்தநாள் முக்கியமாக தேவைப்படுது. பாய்.